ஹலோ கேஸ் வெல்கம் டு மூன்றை முடிச்ச ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கௌஷிக், ரஞ்சித், மாதைய 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்து பரமேஸ்வரிக்கு ஏற்கனவே ஒரு டவுட் வரும் தெரியுமா, இந்நேரத்தில் இந்த கௌஷிக் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி கேட்பா. அப்போ வந்து அவன் அண்ணா சொல்லியிருப்பாங்க, அவன் தான் ஏதோ பைக் டாக்ஸி ஓட்டுறான்னு சொன்னால, அதனால இந்த மாதிரி ரைடுக்காக போயிருப்பான்னு சொல்லுவோம். அதுக்குன்னு மிட் நைட்லேயே என்ன போவான்னு சொல்லும்போது, இல்லை தங்கச்சி இந்த நேரத்தில் போனால் தான் நல்லா காசு பார்க்கலாம், ரேட் அதிகமாக சொல்லலாம், அதுக்காக போனாலும் போவான்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன். என்ன தங்கச்சி சொல்கிற, இதில் என்ன ஒன்று சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் வர வர இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தியாண்ணே சரியே இல்லைண்ணே, எப்படின்னா நம்மள்ட்ட சண்டைக்கு வரான், அது மட்டும் இல்லாமல் போகிறான், லேட்டாக வரான், எங்கெங்கேயோ போகிறான், அதை யாரையுமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ இது ஜோதி அண்ணிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான், அதே மாதிரி பாண்டியன் அவர்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே இவனை இப்படியே விடக்கூடாது, வானை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொன்னேன். என்ன தங்கச்சி நான் தூங்க கூட விட மாட்டேங்கிற, ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே, உனக்கு தூக்கம் முக்கியமாக காசு முக்கியமானு சொல்லும்போது, காசு தான் அப்போ வான்னு சொல்லிட்டு இவன் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அது நம்மளை அந்த அப்போ வந்து நம்மள்ட்ட காட்ட மாட்டாங்க, இன்னைக்கு தான் காட்ட போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பரமேஸ்வரி வந்து அவங்களை பார்க்குறத. இப்போ நேராக வந்து கௌஷிக்கு இந்த மாதிரி கால் பண்ணுறான், மச்சான் வந்துட்டான் மச்சான் சொன்னோன்னே, உனக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் இருக்கு பாரு வாடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் சொன்னோன்னே, இவன் ரஞ்சித் சொன்னோன்னே, ரஞ்சித் மாதை 2 உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கௌஷிக் உள்ளே வந்தோடனே யார் மச்சா அதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி மாதையை வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். இவன் வந்து யூஎஸ்ல தான் படித்தா, நான் என்னோட ஃப்ரெண்டு தான் அவ. இப்போ வந்து சென்னையில் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து எந்த கம்பெனியில் திரும்ப ஒர்க் பண்ணுறா, அவ சூர்யா இருக்கான்ல, அவன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா, சிஇஓவாக இருக்கான்னு சொல்லி சூப்பராக மச்சான்னு சொன்னேன். இவளை வச்சு தான் அந்த கம்பெனியை வந்து நான் தரமாட்டமாக ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சூப்பராக மச்சான் மாஸ் காட்டுறியடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதவி வந்து ஹலோ கௌஷிக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதவியும் நல்லா பேசிட்டு இந்த மாதிரி ஹேரையும் அந்த ஆடியோவும் கொடுத்தோடனே இந்த மாதிரி பத்தியா மச்சான்னு சொன்னோடனே இந்த மாதிரி ரஞ்சித் வந்து சூப்பர் மாதவின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு தடவை புனிதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனல இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாம் கௌஷிக்னு நம்ம சொல்கிறான். அப்போ கௌஷிக் வந்து சொல்கிறான் ஆமான்னு சொன்னோன்னே, அந்த வந்து மாதவியோட வீடு தான், அந்த வீட்டில் தான் சுரேகா இருக்கான்னு சொன்னேன். என்ன மச்சான் சொல்கிறேன், என்கிட்டே சொல்லலை பற்றியான்னு சொல்ல மாதிரி சொன்ன ஒரு த்ரில் இருக்காதுல்ல, அதனால சொல்லலை வந்துட்டேன்னு சொன்னேன். சரி மச்சான் இப்போ நான் என்ன பண்ணணும், எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணுறேன்னா எப்போதும் வைக்கிற மாதிரியே இந்த மாதிரி அந்த பாக்ஸ் கொண்டு போய் வந்து சூர்யா வீட்டு வாசலில் வச்சிரு, அப்போ தான் வந்து பூகம்பம் வெடிக்கும் நாளைக்கு அவள் வீட்டில்னு சொன்னேன். என்ன மச்சான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே, சுரேகா வந்து அழுகிற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று இருக்குது, சுரேகாவோட ஹேர் ஒன்று இருக்குது, இது வந்து அவள் வீட்டில் பாக்ஸ் பண்ணி வச்சிருன்னு சொன்னேன். சூப்பர் மச்சான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பரமேஸ்வரி வந்து கரெக்டாக ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் வந்து கௌஷிக் இந்நேரத்தில் இந்த காருக்குள்ளே போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கௌஷிக் வந்து சூப்பர் மச்சான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கௌஷிக் வெளியே இறங்கி போகிறான். அது வெளியே இறங்கி போகிற ரஞ்சித்தும் காரில் விட்டு இறங்குறான், மாதையும் காரை விட்டு இறங்குறா. அப்போ அது வந்து ஷாக் ஆயிடுறா பரமேஸ்வரி. இன்னும் இவன் ரஞ்சித் எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்தான்னு சொல்லிட்டு, சரி மச்சான் ஜெயிலுக்கு டைம் வச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். மாதைக்கு அந்த குடும்பத்தோட ஏதோ சும்மா விடான்னு சொன்னேன். இந்த பொண்ணு யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி வந்து யோசிக்கிறான். இதுக்கு 3 பேர் என்ன பிளான் பண்ணுது எனக்கு தெரியலையேன்னு சொன்னேன். தங்கச்சி நீ சொன்னது உண்மைதான் தங்கச்சி, என்னமா பிளான் பண்ணுறாங்க எப்படி தங்கச்சின்னு சொன்னேன். ஆனால் நம்மலாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டையை தானே, இவங்க என்னென்ன பண்ணுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போனோம்னா அந்த பொண்ணு எங்கே இருக்கா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ரஞ்சித் பையனுக்கு யார் ஜெயிலேருந்து வெளியே வரலாம் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி அதையும் கண்டுபிடிக்கணும்னா இந்த கௌஷிக் என்ன பண்ணுறான்னு முதல்ல நாளைலேருந்து நம்மளுக்கு என்ன வேலைன்னா இவங்க 3 பேரும் வாட்ச் பண்ணுறோம், நம்மளுக்கு வேலை என்னன்னு சொல்லும்போது, எதுக்கு தங்கச்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்களை வாட்ச் பண்ணாதானே காசு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சரி தங்கச்சி என்ன சும்மா இருக்க போகிற, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் விட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து யாருக்கும் தெரியாமல் பரமேஸ்வரியும் அண்ணனும் போய் வீட்டுக்கு இவங்களுக்கு முன்னாடியே போயிடுறாங்க, கௌஷிக் முன்னாடியே போயிடுறாங்க. போய் வந்து இந்த மாதிரி கௌஷிக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போய் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கௌஷிக் வந்து நடுராத்திரி வந்தோடனே, என்ன தம்பி கௌஷிக் இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லும்போது, இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வருவாங்க, பைக் டாக்ஸி தான் ஓட்டிட்டு வரேன்னு சொன்னேன். பைக் டாக்ஸியா, இந்நேரத்தில் ஏன் தூங்காமல் கொள்ளாமல் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் காசு தேவைப்படுச்சு அதனால தான் போனேன்னு சொன்னோன்னே, அப்படியா காசு கேட்டது நான் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி ஜோதி அன்னி கொடுத்துருப்பாங்க, அப்போ எதுக்கு உங்களுக்குன்னு சொன்னோன்னே, இல்லை நான் வந்து என்னோட சொந்த உழைப்பில் நான் இது பண்ணணும்னு பார்க்குறேன், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாது, நீங்கள் முதல்ல தூங்கலையா ஆண்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே, சரி இப்போ ஏன் இப்போ கோவப்படுற, போய் தூங்கு, நானும் இந்த தூக்கம் வரலையே அதான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரி எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு, சரி தம்பி போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, என்னமா பார்த்தியா தங்கச்சி என்னமா ஏமாற்றிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே, விடுன நாளைக்கு இவன் நம்ம கையில் மாட்டாமலே போயிடுவான்னு சொன்னோன்னே, ஆமாம் தங்கச்சி இவனை வந்து கையெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஜூஸ் புளியற மாதிரி புளிஞ்சு வரணும்னு சொன்னோன்னே, சரி ஓகேம்மா சரி நானும் போய் தூங்குறேன்னு சொன்னோன்னே
சொன்னோடனே ஓகேண்ணே நாளைக்கு இவனை வந்து ஃபாலோ பண்ணுறேன் நம்ம வேலை. அப்புறம் வந்து அந்த பொண்ணு புதுசாக வந்ததுனால அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே சரி ஓகேமான்னு சொல்லிட்டு விடிய காலை வந்து பரமேஸ்வரியும் அண்ணனை வந்து இந்த மாதிரி கௌஷிகை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது இந்த மாதிரி கௌஷிக் எப்போதும் நந்தினி வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பிக்கப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நந்தினி வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் நிற்கிறான். இவனுக்கு எங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரன் கேட்குறான். தெரியலையம்மா சுந்தரவள்ளி வீட்டு பக்கம் இல்லைன்னு சொன்னோன்னே அங்கேருந்து சுந்தரவள்ளி வீட்டுக்கு வாசலில் வந்து இந்த மாதிரி நந்தினியோட தங்கச்சி புனிதா நிற்கிறா. பார்த்துட்டு வந்து புனிதா வந்து இவன் பைக்கில் ஏறத பார்த்துட்டு இன்னொரு தங்கச்சி என்னென்னமோ நடக்குது அவன் சொன்னோன்னே என்னென்ன இவன் நந்தினியோட தங்கச்சி புனிதா இவன் எதுக்கு நான் இவன் ஏற்றிட்டு போகிறான் இவ்வளோ பைக்கில்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இவனை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு சிக்கிருக்கு பாருன்னு சொல்லிட்டு இவன் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு உடனே அவன் சிரிச்சு பேசி இந்த மாதிரி அவன் மேலே கை வச்சு பேசுகிறா, அது மாதிரி பேசுகிறா. ஆனால் இப்போ புரியுது என்ன பிளான், ரஞ்சித் பையன் வந்து இவளை வந்து லவ் பண்ணி ஏமாற்ற சொல்லி இந்த நந்தினி குடும்பத்தை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கானேன்னு சொன்னோன்னே என்னம்மா தங்கச்சி சொல்கிறேன்னு சொல்லும்போது ஆமாண்ணே அதனால தானே அவன் ரஞ்சித்தை வந்து லவ் பண்ணுற மாதிரி இல்லை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல நியூஸ் தானேன்னு சொல்லிட்டு பற்றியானே நான் நினச்சது சரியாக போச்சு பற்றியான்னு சொல்லிட்டு ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க. நான் அப்போவே நான் டவுட் பட்டேன், இப்போ வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இவன் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறான், அப்போ அந்த பொண்ணு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதையை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் பரமேஸ்வரி. அவன் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக வந்து சூர்யா ஆஃபீஸ்க்கே போயிடுறான். அவன் சுந்தரவள்ளி ஆஃபீஸுக்கு போனோடனே இவன் சுந்தரவள்ளி ஆஃபீஸுக்குள்ள போகிறான்னு சொல்லிட்டு சரி நம்மளும் போவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி போனோடனே இந்த மாதிரி யாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி விசாரிக்கும் போது அவங்க தான் சிஇஓன்னு சொன்னாங்க. சிஇஓவான்னு சொல்லிட்டு ஆஹா நல்லா தான் போச்சு, சுந்தரவள்ளி குடும்பத்தை ரஞ்சித் இப்படிலாம் பழி வாங்க போகிறான்னு சொன்னேன். என்ன தங்க சொல்கிறோம் சிஇஓன்னா என்னன்னு தெரியுமா, அந்த வந்து பாஸ் இருக்காங்கல்ல சேர்மனுக்கு அடுத்தபடி தான் சிஇஓ. அவங்க வரலன்னா கூட இவங்கள்ட்ட தான் எல்லா பொறுப்பு எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ வந்து இவன் இங்கே இருக்கானா இப்போ ரஞ்சித்தோட வேண்டப்பட்டவ, அப்போனா ரஞ்சித் சொல்லி தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு, அந்த கம்பெனி வந்து தரமாட்டம் ஆக போகிறான். இது தெரியாமல் வந்து சுந்தரவள்ளி வந்து இவரை வந்து சிஇஓ ஆக்கி வச்சிருக்காங்க. நம்மளே எது எப்படியோ நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான், ஏன்னா சுந்தரவள்ளி வந்து நான் கேட்டுக்கட்ட எப்படின்னா சுந்தரம் வந்து நாசமாக போயிடுவா, அப்போ வந்து நம்மளுக்கு சந்தோஷம் தானே சொல்லிட்டு சரி ஓகே இப்போ வந்து ரஞ்சித் எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே ஆள் வச்சு விசாரிக்கிறாங்க, ஏசி வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போ தெரியல ஏன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏசி சொல்லிட்டு ஏசி விசாரிக்கும் போது அந்த ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறத வந்து நான் தான் சார் தெரியாமல் பண்ணி மன்னிச்சுங்க சார் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏசி வந்து கண்டுபிடி சொல்கிறாரு. ஆமாம் அந்த அவன் ரஞ்சித் செல்லுக்கு வெளியே இருக்கிற வந்து ஜெயிலர் அவர் தான் வந்து இந்த மாதிரி ரஞ்சித் வெளியே போக இது பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே ஓஹோ கதை அப்படி போதோ, அப்போ அதனால தான் நினச்ச நேரத்துக்கு அவன் வெளியே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு சூப்பர் ஏசி சார் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஓகே இப்போ எல்லாமே புரிஞ்சிச்சு எனக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரஞ்சித் எப்படின்னா கௌஷிக்கும் புனிதாவும் பைக்கில் போனாங்களா, அதை வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தோல் மேலே கை போடுறதெல்லாம் வந்து இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கா பரமேஸ்வரி. எடுத்து வச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி கௌஷிக் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இன்னும் கௌஷிக் தம்பி எனக்கு நல்ல செம பைக் டாக்ஸி ரைடு போகலான்னு சொன்னோன்னே ஆமாம் ஆண்டி நாளைக்கு நல்ல ரைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கும்போது சரி ஓகே பொண்ணுங்களெல்லாம் பைக்கில் ஏற்றுவீங்களோ அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் பைக்கில் ஒரு பொண்ணை ஏற்றிட்டு போகும்போது பார்த்தேன்னு சொன்னோன்னே ஐயோ புனிதா பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆமாம் ஆண்டி பொண்ணுங்களையும் தான் ஏற்றிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே அப்படியா இல்லை இன்னைக்கு சுந்தரவள்ளி வீட்டு பக்கம் போன மாதிரி இருந்துச்சு சொன்னோன்னே இப்போ இதுக்கு பாண்டியனும் ஜோதி வந்துடுறேன் சுந்தரவள்ளி வீட்டு பக்கம் போனான்னு சொல்லும்போது இல்லை சும்மா பார்த்த மாதிரி இருந்துச்சு அதான் சொன்னேன்னு சொன்னோன்னே ஏன்னா கௌஷிக் அந்த பக்கம் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னோன்னே பைக் டாக்ஸி ஓட்டும் போது அந்த சைடு போனேன்னு சொல்லும்போது சரி ஓகே இனிமேல் வந்து அந்த வீட்டு பக்கம்லாம் அந்த வீட்டு பக்கம் போனாலே உனக்கும் வந்து ஏதாச்சும் ஆயிரும் கௌஷிக், அந்த அது கண்ணு பட்டாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரி ஆண்டி இனிமேல் போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.